Hello students, welcome to Shiny Max 9th standard Max chapter 1 exercise 1.2ல 5th sum solve பண்ணிரலாம். State which pairs of set are disjoint or overlapping. அதாவது disjoint overlapping. So ரெண்டுல எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். So first disjointனா என்னன்னா, so இப்போ பாருங்க A செட்டை 1 2 3 இந்த மாதிரி இருக்கு. சேம் அதே மாதிரி B செட்டு 4 5 6 இதே மாதிரி இருக்கு. பாருங்க ரெண்டுலேயுமே காமனாக எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாட்டா அது டிஸ்ஜாயிண்ட். சம்டைம் இப்போ பாருங்க இதில் பி செட்டில் இன்னும் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க இதுலேயும் ஒன்று இருக்குது இதுலேயும் ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு வேல்யூவாவது காமனாக ரெண்டுலேயும் இருந்து அப்படின்னா அதுதான் என்னன்னா ஓவர்லாப்பிங். ஓகேங்களா? ஓகே, இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் A is equal to FIAS அண்ட் B is equal to ANFHS. ஓகே, ஸோ இதான் செட்டு. இந்த மாதிரி ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. இந்த சம் 1 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே பார்த்த உடனே எழுதிடலாம். ஆனால் இது 2 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஓகே, ஸோ இதுக்கு நம்மளுக்கு A இங்கே B கொடுத்துருக்காங்க. அப்போ A B எழுதிக்கோங்க. சென்டரில் இன்டர்செக்ஷன் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, இங்கே எழுத இனிமேல் இடம் பத்தாது, அதனால் நான் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு A செட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி எழுதிக்கலாம். F, I, A, X. ஓகே, சென்டரில் இன்டர்செக்ஷன். சேம் அதே மாதிரி பி செட் என்ன அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். A, N, F, H, X. சென்டரில் இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் இருந்தாலே ரெண்டுலேயுமே காமனாக இருக்கதான் நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் எஃப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எஃப் இருக்குது இங்கே எஃப் இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு எஃப் நெக்ஸ்ட்டு ஐ இல்லை ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது இங்கே ஏ இருக்குது. அப்போ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ், இங்கே எஸ் இருக்குது இங்கே எஸ் இருக்குது. அப்போ எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா ப்ராக்கெட்டுக்குள்ளே வேல்யூஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வேல்யூஸ் இருந்தாலே அதுதான் ஓவர்லாப்பிங். அப்போ எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஏ அண்டு பி ஆர் ஓவர்லாப்பிங் செட்டுன்னு எழுதிக்கணும். செட். Second subdivision C is equal to X such that X is a prime numbers X greater than 2. அதாவது greater than 2னா நீங்கள் இந்த 2 எழுதக்கூடாது. அதாவது greater than equal to இந்த மாதிரி greater than equal to இப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த 2 எடுக்கணும். ஆனால் இங்கே அந்த equal to வரல. அப்போ இந்த 2 எடுக்கக்கூடாது. 2க்கு அடுத்த உள்ள prime numbers எல்லாம் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். C தானே கொடுத்துருக்காங்க. அப்போ C is equal to 2க்கு அடுத்த prime number என்னது 3, அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 7, அப்புறம் 11 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? பிரேம் நம்பர்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ பிரேம் நம்பர்னா என்னன்னா இப்போ 3 1 டேபிளையும் வரும் 3 டேபிளையும் வரும். அதே மாதிரி 5 1 டேபிளையும் வரும் 5 டேபிளையும் வரும். பிரேம் நம்பர்னாலே 1 டேபிளையும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அதே டேபிளே தான் வரும். ஸோ இப்போ பாருங்கள் 13 1 டேபிளையும் 13 டேபிளையும் மட்டும்தான் வரும். ஸோ இந்த மாதிரி இருந்துன்னா அது பிரேம் நம்பர். 2வும் ஒரு பிரேம் நம்பர் தான். 1 டேபிளையும் 2 டேபிளையும் மட்டும்தான் வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கிரேட்டர் than 2. 2வை நம்ம எடுக்கக்கூடாது. 2க்கு அடுத்த உள்ள பிரேம் நம்பர் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகே, and D is equal to X such that X is an even prime number. ஸோ ஈவன் பிரேம் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஈவன் பிரேம் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான். என்னது 2 மட்டும்தான் ஈவன் பிரேம் நம்பர். அப்போ எழுதிக்கலாம் D is equal to 2 மட்டும். ஓகே, ஸோ இதை எப்படி சொல்லி தந்தேன்? 2 செட் இருக்குது. அப்போ C இன்டர்செக்ஷன் D சென்டரில் நீங்கள் இன்டர்செக்ஷன் போட்டே ஆகணும். ஓகே, சி செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 3, 5, 7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன். அப்புறம் டி செட் என்னது வெறும் 2 மட்டும். இப்போ பாருங்க, ஸோ இங்கே 2 இருக்கு, ஆனால் இங்கே 2 இல்லை. ரெண்டுலேயும் காமனாக எதுவுமே இல்லை. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே வராது. ரெண்டு செட்லேயுமே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ எதுவுமே இல்லை. அப்போ தேர்ஃபோர் சி அண்டு டி ஆர் disjoint செட்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? disjoint செட். ஓகே, இவ்வளவுதான். தேர்ட் சப்டிவிஷன் is equal to X such that X is a factor of 24. அதாவது 24க்கு ஃபேக்டர் என்னெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த டேபிள் எல்லாமே 24 வருதுன்னு மட்டும் எழுதிட்டாலே போதும். ஓகேங்களா? அதான் எழுதியிருக்கேன். is equal to 1 டேபிளில் 24 வரும், அதுக்கப்புறம் 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும், 8 டேபிளில் வரும், 12 2s are 24 12 டேபிளையும் அப்போ வரும். அதே மாதிரி அதுக்கப்புறம் 24 டேபிளையும் 24 வரும். ஓகேங்களா? அதை நான் அப்படி எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு and F is equal to X such that X is a multiple of 3. அதாவது இங்கே மல்டிபிள் ஆஃப் 3 கேட்குறாங்க. அதுவும் X லெஸ் தென் 30. இங்கே லெஸ் தேன் தான், லெஸ் தேன் ஈக்குவல் டு கொடுக்கல. அப்போ இந்த 30 எழுதக்கூடாது. 30க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அப்படியே 3 டேபிள் எழுதிட்டாலே போதும். ஆனால் நீங்கள் இங்கே 30 எழுதக்கூடாது. 30க்கு முன்னாடி என்னது 27. இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இனிமேல் இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத கண்டுபிடிக்கலாம்.
இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இ செட் என்னவோ நான் அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சென்டரில் இன்டர்செக்ஷன் அதே மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கு பிறகு எஃப். ஸோ எஃப் செட் என்னவோ அதையும் நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது எழுதலாம். ஸோ அப்போ இ இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ பாருங்கள் இங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் 3, நெக்ஸ்ட்டு 6 இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போ 6. நெக்ஸ்ட்டு 12 இங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போ 12 எழுதிக்கலாம். அப்புறம் 24 இங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி காமனாக ஒரு வேல்யூ வந்தாலே அது ஓவர்லாப்பிங் செட் தான். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து காமனாக 4 வேல்யூ இருக்குது. அப்போ இதுவும் என்னது ஓவர்லாப்பிங் செட். அப்போ எழுதிக்கலாம் therefore E and F are ஓவர்லாப்பிங் செட். ஓவர்லாப்பிங் செட்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.